ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை பாசுரம் 11ல ஆண்டாள் தன்னுடைய தோழியினுடைய புற அழகு அக அழகு இரண்டையும் வர்ணிக்கிறாள். எப்படி இருக்குங்கிறத காட்சிப்படுத்தியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஆண்டாள் தன்னோட தோழிக்கிட்ட நீ கண்ணனை ஆற தழுவிக்கணும்னு ஆசைப்படுற, எதனாலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பசுமாடுகளை மேய்க்கக்கூடியவனாகவும் இருக்கான், அதே நேரத்தில் பசுமாட்டிலிருந்து பாலை கறக்கக்கூடியவனாகவும் இருக்கான், மாசு மறு இல்லாமல் குழந்தைத்தனமாக கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கான். அதனால் அவன் மேலே உனக்கு ஒரு பிரியம் இருக்குது. அதே நேரத்தில் பகைவர்களை துவம்சம் பண்ணிடுறான், அந்த வீரமும் உனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அவனை ஆற தழுவிக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டுட்ருக்க. உன்னுடைய வயிறு எப்படி இருக்குது அப்படின்னா, பாம்பு படம் எடுக்கிறப்போ மேல்பாகம் அகலமாகவும் அப்புறம் குறுகலாக வரும். அது மாதிரி உன்னுடைய வயிற்று பாகம் தட்டையாகவும் இடுப்பு பாகம் சிறுத்து இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உன்னுடைய இடை சிறுத்து இருக்குது அப்படின்னு அவளுடைய அங்கங்களை ஸ்லாகிச்சு பேசுகிறா, வர்ணித்து சொல்கிறா ஆண்டாள். நம்ம வீட்டை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடிட்டாங்க. எல்லாருமே மேகவண்ணனாக இருக்கக்கூடிய கண்ணனை புகழ்ந்து பாடிட்டுருக்காங்க. அதெல்லாம் உனக்கு கேட்குதா இல்லையா? செல்வத்தையும் அதே நேரத்தில் கற்பையும் காப்பாற்றக்கூடியவளா நீ இருக்கியே, தூங்கிட்டே இருக்கியே, இந்த தூக்கத்தினால உனக்கு என்ன தான் கிடைக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. திருப்பாவை பாசுரம் 11. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 11. மெய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய்.